சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா நிஃப்டியோட வியூஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி மந்தில் நமக்கு ட்ரெண்டு என்ன பார்த்துட்ருக்கோம். ஆல் டைமில் இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்கலாம், ப்ராஃபிட் புக்கிங் இல்லை கரெக்ஷன் இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னென்னா செல் ட்ரெண்டோடது. ஓகேவா? ஸோ ஓவரால் மார்க்கெட் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா நமக்கு கரெக்ஷன் அப் டு இது மந்த்து சார்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் 25,000 25,113 இல்லைனா 25,348 வரைக்கும் இந்த கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மந்த்து இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்து கூட வரலாம். உங்களுக்கு இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு லெவல் ஓவரால் ஹை டைம் ஃப்ரேமில், அதாவது கரெக்ஷன் சொன்னோம்ல, கரெக்ஷனில் டவுன் ட்ரெண்டு ப்ராஃபிட் புக்கிங் இது எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 25,348 25,313 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அப்படியே டெலிட் பண்ணிட்டு வீக்லி சார்ட், அதாவது நமக்கு எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், ஹோல்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இங்கே ஸோ என்னோட டார்கெட்டு உங்களுக்கு வீக்லி டார்கெட்டு ஆக்சுவலாக 0.5 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. லாஸ்ட் வீக் நமக்கு என்ன டார்கெட் கொடுத்துட்டு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக். ஆக்சுவலாக இங்கே வந்த மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இங்கே ப்ராஃபிட் புக் ஆகிருக்குமா, மறுபடியும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுறது இந்த இடம் உங்களுக்கு. ஸோ இதை பிரேக் பண்ண முடியுதான்னு மறுபடியும் இங்கே பிரேக் பண்ண முடியல, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு பிரேக் பண்ண முடியலன்றதை விட ஒரு செல் என்ட்ரிக்கான ப்ராஃபிட் புக்கு, செல்லர்ஸ்லாம் வெளியே போயிடுவாங்க, பையர்ஸ் உள்ள வருவாங்க. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, டவுன் ட்ரெண்டில் செல்லுன்னு எடுத்துருப்பாங்க. டவுன் ஆனோடனே இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே செல்லர்ஸ் எல்லாம் எக்ஸிட் ஆகிட்டு பை பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இந்த லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் பிரேக் டவுன் ஆகலாம், இல்லை சின்ன ஒரு கரெக்ஷன் போயிட்டு கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வீக்லி சார்ட்டு பார்த்தோம், டே சார்ட் பார்த்துடலாம். டே டைம் ஃப்ரேமு நமக்கு ஓவரால் சப்போர்ட் 25,818. ஓகேங்களா? இதுதான் ஓவரால் சப்போர்ட், நமக்கு மேஜர் சப்போர்ட்டு. இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்து 25,764 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 25,664. இதை பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஓவரால் நமக்கு நல்லா இன்னும் கரெக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 25,400 வரதுக்கும் 25,400 25,600 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது நாளையோட எக்ஸ்பைரிக்கான அப்டேட். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட டே
மந்த்து, வீக்கு, டே சார்ட்டோட அனாலிசிஸ். இதில் மேக்ஸிமம் நம்ம இன்னுமே ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா டார்கெட் பார்க்கலாம். $25,000 25,744 வரைக்கும் வரலாம் நாளைக்கு. ஆக்சுவலாக இந்த பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஸோ அடுத்து நம்ம நாளைக்கு ஏதாவது அப்டேட் இருந்தால் பார்க்கலாம். மேஜராக இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த லெவல்ஸ் பார்த்துக்கலாம், அடுத்த 2 லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட சார்ட் இதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், அடுத்த வீடியோ உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணுறப்போ டைமுக்கு வரதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்க, ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வீடியோ நம்ம அப்லோட் பண்ணோடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட்டு யாருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.